இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒழுக்கமா இருக்கிறவங்க எதுக்கு அடுத்த ராத்திரில ரூமுக்குள்ள போய் கதவு பூட்டிக்கிறாங்க? சார், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. பரிகாரம் பண்றதுக்காக தான் நாங்க இந்த கோயிலுக்கே வந்திருக்கோம். என்ன வேணா பண்ணுங்க. இங்க வந்து தப்பு பண்ணி சாமி குத்தமாச்சுன்னா எங்க ஊரை தானே பாதிக்கும். நாங்க தப்பு பண்ணோம்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சவுண்ட் ஓவரா விட்டுட்டு இருக்க? சாரி சார், நாங்க செய்யாத தப்புக்கு செஞ்சோன்னு சொல்லும் போதுதான் அவருக்கு கோவம் வருது. எங்களை நம்புங்க, உள்ள எந்த தப்புமே நடக்கல. ஆட்டம் சூடு பிடிக்குது. ஐயா ப்ளீஸ் நம்புங்க, இவங்க யாரும் பொய் சொல்லல. ஆதி சாரும் மித்ரா மேடமும் ரொம்ப கண்ணியமானவங்க. ஆதி சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அவர் பேசுறது வேணா உங்களுக்கு முரட்டுத்தனமா தெரியலாம், ஆனா அவரு நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர். நீங்க அவங்க மேல பழி போடுற மாதிரி அவங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஐயா, நான் சொல்றதே கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இத்தனை நாளா இவங்க 2 பேரும் அமெரிக்காவில தான் இருந்தாங்க. ரைட்டு. ஓ, 2 பேரும் வெளிநாட்டுல இருந்திருக்காங்களா? அதனாலதான் நம்ம நாட்டோட பண்பாடு கலாச்சாரம் எதுவுமே உங்களுக்கு தெரியல. எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சார், அவங்க அமைதியா இருக்காங்கன்னு இஷ்டத்துக்கு பழி போடாதீங்க. நம்ம பாரம்பரியத்தை மதிச்சு முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு தான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பரிகாரம் பண்ணலான்னு தான் நாங்க இங்க வந்தோம். அந்த பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சதும் நாங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு டிசைட் பண்ணி வச்சிருந்தோம். தலைவரே, அவங்க கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவங்க வீட்டு மானத்தை காப்பாத்த அவங்க என்ன கதை வேணா சொல்லுவாங்க. அதை போய் நம்பணுமா? தலைவரே, நம்ம ஆத்தா இருக்கிற இடத்துல வந்து அசிங்கம் பண்ணுவாங்க, நாம வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுங்க, இல்லைன்னா உங்க தலைவர் பதவிக்கு வேட்டி விழுந்துரும். ஆமாப்பா, நீ சொல்றதுதான் கரெக்ட். தலைவரே, உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல எந்த ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் இப்படி அடுத்த ராத்திரியில கோயில்ல இருக்க ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தினதே கிடையாது. அதுக்காக இவங்க தப்பு பண்ணாங்கன்னு நான் சொல்லல. ஆனா இப்படி எல்லாரும் சங்கடப்படுற மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில நம்ம எல்லாரையும் நிப்பாட்டிருக்க கூடாது. அது தப்பு தானே? ஐயா, நீங்க சொல்ற மாதிரி இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னே இருக்கட்டும். அப்ப நாளைக்கே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இப்ப என்னங்க, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? சரி, நாளைக்கே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதான் அந்த பையனை சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன? போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எப்பா, யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிருங்க. சரிங்கய்யா. ஆதி, பாரதி தான் உங்க பொண்டாட்டி. தமிழும் ஆதித்யா 2 பேருமே உங்க பசங்க தான். ஆதித்யா உங்களுக்கு பிறந்த குழந்தைதான். என்ன சொல்ற? ஆமா ஆதி, உங்களுக்கு பாரதி கூட ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் நீங்க அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க. இத சொன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு தான்
பாரதி இத பத்தி உங்ககிட்ட பேசாமலே இருக்கா. அது என்னாச்சு ஆதி? ஆதி 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 என்னாச்சு? ஆதி ஆதி கண்ணை திறந்து பாருங்க ஆதி. ஆதி ஐயோ ஆதி எந்திரிங்க ஆதி. ஐயோ பாரதி பயந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, அவ சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆதி பாரதி பாரதி ஏய் பாரதி என்னாச்சு? என்னாச்சுமா? அம்மா என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல ஆதித்யா. அது ஒரு பூச்சி கடிக்க வந்துச்சு, அதான் கத்திட்டேன். நான் அந்த பூச்சியை தூக்கி போட்டுட்டேன். நீ படு படு ஆதித்யா. அக்கா நீயும் தூங்கு. அப்பா காலையில நம்மள வெளியே கூட்டிட்டு போறான்னு சொன்னார்ல, அப்ப சீக்கிரமா நம்ம 2 பேர் தூங்கணும்ல. தூங்கு. பாரதி என்னடி கனவுல உன் ஆதி சாரா? நீ ஆதின்னு கத்தன உடனே தெரிஞ்சது எங்க எல்லாருக்கும். கனவுலயே உன் வாழ்க்கை போயிட போகுது, பாத்துக்கோ. படுத்து தூங்கு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. எங்களுக்குள்ள தப்பா எதுவுமே நடக்கலன்னு நம்ம அவ்வளவு தூரம் சொன்னோம். ஆனா அவங்க சுத்தமா நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி பேசிக் மெச்சூரிட்டி கூட இல்லாம இருக்காங்க? ஜெனரேஷன்ல எந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் உள்ள இருந்தா தப்புதான் பண்ணுவாங்கன்னு ஏன் இவ்ளோ ஆக்வர்டா திங்க் பண்றாங்க? சரி மித்ரா, விடு. இல்ல ஆதி, உன் மேல சந்தேகப்பட்டத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீ எவ்வளவு கண்ணியமானவன். இது வரைக்கும் உன் சொந்த விரல் கூட தப்பா என் மேல பட்டதே இல்ல. உன்னை போய் எப்படி விடுன்னு சொல்றேன்ல மித்ரா. மித்ரா, நம்மளால இவங்க எல்லாருக்கும் புரிய வைக்க முடியாது. எப்படியோ நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்க தானே போகுது. விடு. இவங்களை சமாளிச்சு மரியாதையோட இங்க இருந்து போகணும்னா நாம இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும். நீ இவ்ளோ தூரம் ஃபீல் பண்றதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு ஆதி. I'm really sorry. மித்ரா, நீ என்ன பண்ண? இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. இல்ல ஆதி, எல்லாமே என் பிளான் படிதான் நடக்குது. இனி அந்த கடவுளே நினைச்சாலும் உன் பொண்டாட்டி பாரதிய உன் கூட சேர்த்து வைக்க முடியாது.